வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். உலகம் முழுக்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட சர்வீஸை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு டைட்டில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆர் மெயில் பண்ணுங்கள். ஷியூராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். பன்னெண்டு ராசிக்கும் மறைக்கப்பட்ட குணங்கள், வித்தியாசமான டைட்டில் நிறைய பேர் மெயில் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மறைக்கப்பட்ட குணங்கள் அப்படின்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் எல்லோரும் உங்கள் நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி ஒரு மறைக்கப்பட்ட குணம்னா என்னென்னா, ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குணம் இருக்குது, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அது மனசுக்குள்ளேயே இருக்கும். அது எப்பயாவது யாராவது ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க தான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படி தான் அவங்க இந்த விஷயத்தில் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் யோசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணர முடியும். இப்போ மேஷராசிக்கு அப்படி ஒரு குணம் என்ன இருக்குது? பயங்கர தைரியமாக இருப்பாங்க, போல்டாக எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குணத்தை வச்சுருக்காங்க. அந்த 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 குணம் என்னென்னா அந்த கம்பேரிஷன். ஏன்னா மேஷம் எப்போவுமே தே வாண்ட் டு டாமினேட். இந்த மேஷம்னா நான் ஒரு போல்டான ஆள், நான் ஒரு தைரியமான ஆள், நான் ஒரு பராக்கிரம சக்தியான ஆள், நான் ஃபிசிக்கலி எமோஷ்னலி மென்டலி நாலேஜ் வைஸ் நான் ஸ்ட்ராங் அப்படின்றத செல்ஃப் பிலீவ் பண்ணக்கூடிய, அப்படி பிலீவ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் வரும். தன்னை விட பெட்டராக ஒரு ஆள் வரும்போது, தன்னை விட பெஸ்ட்டாக ஒரு ஆள் வரும்போது ஒரு பக்கம் ஒரு போட்டியாகவும் நினைப்பாங்க. சப்போஸ் அது எங்கேயாவது லீடு போகும்போது ஒரு சின்ன பொறாமை அப்படி வரும். தன்னை யாராவது டாமினேட் பண்ணாலும் அதை தாங்கிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே வச்சுருக்கிற குணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகும். ஸோ உள்ளுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, தான் பார்க்குறதுக்கு ஜென்ரலாக நல்ல ஆளுங்க, ரொம்ப நீட்டான ஆளுங்க, நல்லா பழகுவாங்க. பட் மனசுக்குள்ளே தனக்கு ஒரு போட்டியோ, தன்னை விட பெட்டராகவோ, இல்லை தன்னை விட இன்னும் ஒரு அட்ராக்டிவாகவோ, இல்லை தன்னை விட இன்னும் ஒரு பவர்ஃபுல்லாக எங்கேயாவது பவர், பொசிஷன், நாலேஜ் ஏதாவது வகையில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போது அது உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டத்தை அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்தாது. அதை வெளிப்படுத்தாமல் அவங்களோட நட்பு பழகுவாங்க, அவங்களோட நெருக்கமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே தனக்குள்ளேயே ஒரு போட்டி அப்படியே டெவலப் ஆகிடும். இது மேஷத்துக்கு உண்டான ஒரு சூட்சமமான மறைக்கப்பட்ட ஒரு குணம். ரிஷபராசி. இப்போ ரிஷபராசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு, டீப் திங்கிங், கொஞ்சம் சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங், எல்லாம் அப்படியே ஒரு கலந்த ஒரு குணம் இருக்கும். ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் ஜாஸ்தி. பட் மறைக்கப்பட்ட குணம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் எப்போவுமே தன்னை விட பணமோ அழகோ யார்கிட்டையாவது அதிகமாக இருந்ததுன்னா, தன்னை விட பணக்காரங்களோ இல்லை அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்காங்கன்னா அவங்க மேலே இவங்களுக்கு இவங்களுக்கே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு காதல் சொல்லலாம். சம்டைம்ஸ் அவங்க மேலே ஒரு சின்ன பொறாமை அப்படி வரும். ஆஹா, இவங்க என்ன ஒரு எப்படி இப்படிலாம் தேர்வு செய்கிறாங்க, எப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ வசதியாக இருக்காங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க, எப்படி இப்படி வீடு வாங்கினாங்க, இப்போ ஒன்று வாங்கினாங்க, அப்போ ஒன்று வாங்குறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு பதட்டமாக வேகமாக அப்படியே ஓடும். பட் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க, அதை போய் சொல்லவும் மாட்டாங்க. பட் பாராட்டுவாங்க, அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, பாசிட்டிவாகவும் பேசுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ள அது ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மையாக கூட டெவலப் ஆகும். ஐயோ, நமக்கு இது நடக்கலையே, நமக்கு இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வருத்தம்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் அது ஒரு ஏக்கம், ஒரு சரியான வார்த்தைனா ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு குணத்தை வெளியே காட்டாமல் மறைவாக ரகசியமாக அப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, தன்னை விட ஒரு அழகு இல்லை பொருளாதாரத்தில் வசதியானவங்களை பார்த்து ஒரு ஏக்கம், அது நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு, இது அந்த ரிஷபத்துக்கு உண்டான ஒரு மறைமுகமான ஒரு குணம். மிதுன ராசி நீங்கள் சொல்லவே வேணாம், நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவங்கள புரிஞ்சிக்க முடியாது, எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணாலும் தெரியாது, என்ன உள்ளே நினைக்கிறாங்க, என்ன வெளியே செய்கிறாங்கன்னு புரியாது, அவங்களுக்கே புரியாது. ஸோ இப்படி ஒரு குணம் கொண்ட இந்த ராசிக்காரங்களுக்கு மறைக்கப்பட்ட குணம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. பட் சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தன்னை விட ஒரு புத்தி கூர்மையான ஒரு ஆளை சந்திக்கும் போது, இல்லை ஒரு அறிவாளி, இல்லை பேச்சாற்றல் மிக்க நபர், இல்லை நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு நபர், இல்லை ஸ்பான்டினியஸாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப வியப்படையும், நிறைய கற்றுப்பாங்க. ஏன்னா குயிக் கிராஸ்பிங் பவர் இந்த மிதனத்துக்கு உண்டு. ஸோ கடகடகட அதை கற்றுக்கிட்டு அதை லேர்ன் பண்ணி எப்படியாவது அவங்களோட இன்னும் பெட்டராக நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாருன்னு போராடக்கூடிய குணம் உண்டு. பட் அவங்கள மீறி அது வெளியில் வரும். அது உள்ள ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. பட் அதை மீறி அவங்க ஆக்ஷனில் அது வெளியில் கொண்டு வந்துடும். அதுதான் மிதுனத்துடைய ஒரு ரகசியமான ஒரு குணம், அதாவது மறைக்கப்பட்ட ஒரு குணம். ஒரு கேரக்டர் மறைவாக இருக்குது,
அந்த கேரக்டரை வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. மற்றவங்களை பார்க்கும்போது பழகும்போது அது வெளிப்படையாக இல்லை, பட் ஆனால் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கிரகிச்சிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன அறிவு இருக்குது, என்ன ஸ்மார்ட்னஸ் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன விசேஷமான ஒரு எனர்ஜி இருக்குது, உங்களுக்கு என்ன வித்தியாசமாக ஒரு வித்தை தெரியுது, அதை பார்த்து பார்த்து அதை கற்றுக்கிட்டு அதை கிரகிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதை எப்படி அதை டெவலப் பண்ணிட்டு வரலாம், எப்படி அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தனக்குள்ளேயே வச்சு அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. இது மிதுனத்துடைய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு குணம். வெளியே தெரியாது, ஆனால் வெளியே வந்துடும். கடகம். இந்த கடகம் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர் தான் ஜென்ரலாக. பட் அது வந்து ஒரு வாட்டர் சைன். சூடாகவும் ஆகும், கொதிக்கும், திடீர்னு ஐஸ் மாதிரி ரொம்ப மெல்ட் ஆகும். சம்டைம்ஸ் அது ஒரு நியூட்ரலாக ஒரு வாட்டர் அந்த எந்த பாத்திரத்தில் இருக்கோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டெய்னரை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி அந்த கடகத்துக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் குண வெளிப்பாடுகள், எமோஷன்ஸ். இவங்களுக்குள்ளே என்ன ரொம்ப மறைச்சி வச்சுருக்காங்க, அவங்க கேரக்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, பார்த்தா பழகினா கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் உள்ள ஒரு குணம் இருக்குது அப்படின்னா என்ன? இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி ஒருத்தரை நேசிக்கிறது, இல்லை அளவுக்கு மீறி அவங்க மேலே வந்து லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு அன்புள்ளமான ஆட்களை பார்த்தால் அவங்க வந்து மயங்குவது, ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க. வெளியில் வந்து ஓப்பனாக ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது, ஆமாம் நான் வந்து ரசிக்கிறேன், நேசிக்கிறேன், ஐ வாண்ட் யூ, ஸோ ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ, இல்லை நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவங்க மேலே எப்பவுமே ஒரு பிரியம், ஒரு விருப்பம் இருக்கும். அதை வந்து ஓப்பனாக வெளிப்படுத்தாமல் சமயம் வரும்போது, சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி வந்து நம்ம நெருங்கலாம் அப்படிங்கிற ஒரு குணம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக நான் பார்க்குறேன் கடகத்தில். ஏன்னா எமோஷன்ஸுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறதும், அந்த எமோஷன்ஸ்க்காக அந்த வாழ்க்கையை வந்து அந்த பகிர்வுன்றது வந்து ஓகே இதுக்காக நான் என்னவெல்லாம் விட்டு கொடுப்பேன், நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குணத்தை வந்து மறைமுகமாக இருக்கும். அது எப்பயாவது ரொம்ப நெருக்கமான நபர்கள் வந்து அதை கண்டுபிடிப்பாங்க. அவங்க மனசில் வந்து இனம் புரியாத ஒரு அன்பு யார் மேலேயோ வருது அப்படிங்கிறது. சிம்மம். இந்த சிம்மத்துக்கு வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு குணம், வெளியே காட்ட மாட்டாங்க. சிம்மம் எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ராங் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியான ஒரு ராசி. இதில் வந்து குறைன்னு பெருசாக சொல்ல முடியாது. பட் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னா, மற்றவங்ககிட்ட வந்து பெஸ்ட்டையும் அவங்க ஏற்றுப்பாங்க, ஒஸ்ட்டையும் புரிஞ்சுப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து என்னென்னா தன்னை வந்து அவங்களோட கம்பேர் பண்ணி அதில் வந்து பெஸ்ட்டு பார்ட்டாகவே தன்னை நம்புவாங்க. லைக் இப்போ சிம்ம ராசி ஒரு 10 பேரை பார்க்குறாங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட 10 மைனஸ் இருக்கும், ஒரு மைனஸ் ஒருத்தர்கிட்ட இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மைனஸ் என்கிட்ட இல்லை, இந்த மைனஸ் இதில் நான் ப்ளஸ், இதில் ப்ளஸ், ஸோ எல்லாருடைய மைனஸை மட்டுமே எடுத்து அந்த மைனஸில் நான் ப்ளஸ்ஸாக இருக்கேன், இதை விட நான் பெட்டராக இருக்கேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு படிப்பில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் டாப்பு, ஒரு நாலேஜ் வந்து ஒரு விஷயத்தில் கெட்டிக்காரங்களாக இருக்கீங்க. யாரெல்லாம் வந்து உங்களோட வீக்காக இருக்கோ அவங்களெலாம் உங்களோட கம்பேரிஷனில் எடுத்துப்பீங்க. ஸோ இது வந்து அந்த சிம்மத்துடைய ஒரு குணம் வந்துடும். டிஃபால்ட்டாக அது உள்ளுக்குள்ளே தெரியாது, வெளியே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கால்குலேஷன் எப்படி போகுனா, இவனோட நான் பவர்ஃபுல்லு, இவனோட நான் புத்திசாலி, இவனோட நான் ஸ்மார்ட், இவனோட நான் அழகு, இவனோட எனக்கு ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது, இவனோட எனக்கு சொத்து இருக்குது, இவனோட நான் இன்னும் ஒரு நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்படி எல்லாத்துலேயுமே தன்னை வந்து பெட்டராக வந்து இது வந்து கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கூட அது டெவலப் ஆகும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஈகோலாம் சம்டைம்ஸ் அதில் தான் ரைஸ் ஆகும். ஸோ எப்போவுமே அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளில தெரியாது. வெளில வந்து எல்லாருக்கும் ரொம்ப நார்மலாக, காமனாக, ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, இட்ஸ் ஓகே பரவாயில்லன்ற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே மைண்டில் பேக் ஆஃப் த மைண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பொதுவாகவே கன்னியே ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுற ராசி தான். அது அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுறது புரியாது. ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கும் 6th ஹவுஸு. கன்னி ராசியில் பிறக்கிறவங்களுடைய மறைக்கப்பட்ட குணம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வார்த்தையில் பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும், அவங்க வந்து அவங்க தாட் ப்ராசஸ் ஒரு விஷயம் இருக்கும். பட் அந்த அவங்ககிட்ட நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்த மீட் பண்ணிட்டீங்க, பழகியாச்சு, பேசியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் ஓடும். அது எப்படி போனால் நல்லவனா கெட்டவனா, நல்லவளா கெட்டவளா, உண்மையானவளா, உண்மையாக தான் சொன்னாங்களா, இது கரெக்டு தானா, இது ஓகேவா, இது அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக வருமா, ப்ராக்டிக்கலாக இருக்குமா, இது ஓகேவா, இது நம்ம ஃபார்வர்டில் கொண்டு போகலாமா, நம்பலாமா, இப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக ஒன்லைனில் சொன்னால், யாரையும் முழுசாக நம்பாது. அது எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது அந்த ராசியோட டைப். ஆனால் வெளில தெரியாது. வெளில கன்னி பழகிறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக,
ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சிம்பிளாக, அழகாக, நல்லா நீட்டாக மூவ் பண்ணுவாங்க. பட் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் பில்ட் ஆகாது. துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ராசி, ஒரு எனர்ஜி, ஒரு வைப்பு. துலாம் வந்து ஒரு வைப்புள்ள ஒரு ராசி, ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ராசி, காற்று ராசி, நல்ல ராசி. பட் துலாம் வந்து எப்போவுமே வந்து இது எப்படி சொல்கிறதுனா, தன்கிட்டேருந்து வெளிப்படாத ஒரு குணம் அப்படின்னா, மற்றவங்க செய்கிற அந்த குறை நிறை எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நீ இது தப்பு பண்ணிட்ட, இது சரியாக பண்ணிட்ட, நீ இதில் மிஸ்டேக் பண்ணிட்ட, நீ இதை அப்படி பண்ணியிருக்க கூட, இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. பட் ஆனால் மனசுக்குள்ளே வந்து எல்லாமே ஒரு கால்குலேஷன் கரெக்டாக ஃபீட் ஆகிடும். லைக் இதில் வந்து நீ கண்டிப்பாக ராங் டிசிஷன் எடுத்திருக்க, இதை வந்து நீ இப்படி ஹேண்டில் பண்ணிடக்கூடாது, நீ இதை அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டேன், எப்பயாவது ரேராக தான் வெளில வரும். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற குணமே என்னென்னா, மற்றவங்களுடைய உள்ள அந்த ப்ளஸ் மைனஸை கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா, இதிலெல்லாம் ப்ளஸ், இதெல்லாம் மைனஸ், அதை கரெக்டாக பிரிச்சுப்பாங்க. எப்படி இந்த பாலும் தண்ணீரும் கலந்ததாக ஒரு பறவை வந்து என்ன பண்ணணும்னா, அதை பால் தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ப்ளஸ்னால், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மைனஸ் இருக்கும், மைண்டில் ஃபீட் ஆகிடும். ஆனால் அதை வெளில காட்டாமல் ரொம்ப நட்பு ரீதியாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப இயல்பாக பழகுவாங்க. இது துலாமுடைய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு குணம் இருக்குது. விருச்சிகம் பொதுவாகவே ஒரு சீக்ரெட் ராசி தான். எல்லாமே உள்ளுக்குள்ளே ஆழ் மனசில் புதஞ்சி இருக்குது. அதில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கலாம். அது ஒரு ஆழ் கிணறு மாதிரி அது விருச்சிகம். அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இன்னமும் வெளில தெரியாத ஒரு எமோஷன் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, அது என்னவாக இருக்குன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. விருச்சிகமே பொதுவாக எல்லாத்தையும் மறைத்து அதை வந்து டக்குன்னு வெளில கொட்டுறது இல்லை, பட் கொட்டினா மொத்தத்தையும் கொட்டுறது. ஸோ இந்த விருச்சிகத்துடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, வெரி வெரி எமோஷ்னலி வீக். அவங்களுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு மனசை அதை வந்து எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாமல் சில பேர்கிட்ட ஓவர் எமோஷனாகவும் பழகி அப்புறம் வருத்தப்படுறது, ரொம்ப கவலைப்படுறது, இதெல்லாமே உண்டு. பட் ஆனால் இதே விருச்சிகத்துக்கு ஆழ் மனசில் இன்னொரு கேல்குலேஷனும் இருக்கும். அது என்ன கேல்குலேஷன்னா, மற்றவங்களுடைய வீக்னஸை குயிக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நபர் கூட விருச்சிகம் பழகிறாங்கன்னு சொன்னோம்னா, அவங்களோட உண்மையாக பழகிறாங்க, நேர்மையாக பழகிறாங்க, ஆழமாக நேசிக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, எல்லாமே இருந்தாலும் அவங்களுடைய வீக்னஸ் வந்து குயிக்காக எந்த இடத்துல அவங்களோட பலகீனம் இருக்குது அப்படிங்கிறத கிரகிச்சு அதை வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா என்றைக்காவது இவங்க பாதிக்கப்படும் போது அந்த குணம் வெளியில் வரும். அவங்களுடைய பலகீனம் என்னமோ அங்கே தான் அவங்களுடைய அட்டாக் இருக்கும். இது வந்து விருச்சிகத்துடைய ஒரு நேச்சர். ஆனால் வெளியே தெரியாது. அவங்க வந்து ரொம்ப வீக்காக தெரிவாங்க. சம்டைம்ஸ் அது ரொம்ப எமோஷனலாக டாமினேட்டிங்காக தெரியும். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு குணம் டெவலப் ஆகும். இது எல்லாருக்கும் கடவுள் கொடுக்குறது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுக்குற மாதிரி தான் இது கொடுக்குறது. தனுசு. இந்த தனுசு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து காலச்சக்கரத்துக்கே 9வது ராசி, குருவுடைய ராசி. பொதுவாக குருவுடைய ராசினாலே எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் வழிகாட்டுறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது, டீச் பண்ணுறது, இதெல்லாம் பொதுவாக குருவுடைய ராசியுடைய கொள்கையாக வருது. பட் இப்போது அவங்களுக்குள்ள என்ன ரகசியமாக இருக்கும், மற்றவங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்களான்னு கேட்டால், ஒரு உபயராசி நல்லா பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும், எல்லாருடையும் ஐடியா ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. பட் ஆனால் அந்த தனுசுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குணம் என்னென்னா, நான் 100 விஷயம் தெரிஞ்சாலும் நான் வந்து ஒரு 10 விஷயம் அவனுக்கு சொல்லித்தர மாட்டேன். எனக்கு உன்னை விட நான் ஒரு சுப்பீரியராக இருக்கணும், அதுக்காக நான் நிறைய உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், நிறைய உனக்கு தெரிஞ்சுக்க வைப்பேன், நான் நல்லா கைட் பண்ணுவேன், நான் பணம் கூட கொடுத்து உதவி செய்வேன், நான் எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் உன்னை விட நான் ஏதாவது வகையில் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே அந்த ஒரு குவாலிட்டி வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். உன்னோட நான் பெட்டராக ஏதாவது, எனக்கு ஒரு 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 விஷயம் ஸ்பெஷலாக தெரியுது, எனக்கு இன்னும் ஒரு விஷயத்தில் வந்து நான் பெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன். பட் ஆனால் சைலண்ட்டாக ப்ரூவ் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப போட்டு சத்தம் போட்டுலாம் நான் காமிக்க மாட்டேன். பட் சைலண்ட்டாக எல்லாரும் நான் ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை வச்சுருப்பேன்றது உள்ளுக்குள்ளே ஒரு கேரக்டர் வந்து ஒளிஞ்சிருக்கும். பட் அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தா இந்த காலத்தில் வந்து எல்லாம் நல்லது தான் பண்ணுறாங்களான்னு சொல்லவும் முடியாது. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை மறைத்து ஒழித்து வைத்து அதை ஒரு ஸ்ட்ரென்த்தாக அவங்க டெவலப் பண்ணிக்கிறது ஒரு குணமாக இருக்குது. அதுக்கடுத்து மகரம். இந்த மகரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே உழைப்பு, சனியுடைய ஆதிக்கம், சனியுடைய ராசியில் மகரம் தான் மெயின் ராசி. வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ராசியாக இருக்குது. இவங்களுக்கு வந்து எது வந்து மனசில் வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயத்த ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. மகரம் எப்போவுமே கொஞ்சம் சைலண்ட் தான், சைலண்ட் அப்சர்வர்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக எல்லாரோடையும் பழகும் போது எல்லாருடைய ப்ளஸ் எல்லாருடைய மைனஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து மற்றவங்ககிட்ட லேர்ன் பண்ணுறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாமே லேர்ன் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த குரூப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வேறு ஒரு இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க லேர்ன் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. எங்கே லேர்ன் பண்ணுறாங்க, எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, எந்த ஃப்ரெண்டுகிட்ட லேர்ன் பண்ணுறாங்க, எந்த உறவுக்காரர்கிட்ட என்ன கற்றுக்குறாங்க,
அவங்க எல்லாருடைய பெஸ்ட் பார்ட்டியும் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா மகரம் வந்து ஒரு ஒரு சனியுடைய ஒரு பூமி ராசி. அது எல்லாத்தையும் கிரகிச்சிக்கும். அது கிரகிச்சு தன்னை ஒரு 100 பேர்கிட்ட 100 விஷயம் தெரிஞ்சால் 100த்தையும் சேர்த்து ஒரு பலசாலியாக மாற்றும். அதுதான் மகரத்துடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. அது வந்து வெளில தெரியவே தெரியாது. அவங்க லேர்ன் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். மற்றவங்க நல்ல விஷயம் தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. பட் அது தீய நண்பர்கள், தீய வழியில் போகிறவங்ககிட்ட அதுவும் அது அப்சர்வ் பண்ணும். இந்த மகரம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு புத்தி கூர்மையான, ஒரு பொறுமையான, ஆழமான ஒரு ஒரு கிரகிக்கும் சக்தி கொண்டது. கும்பம், இந்த கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காற்று ராசி, அதுவும் சனியுடைய ராசி. வேகம், நிறைய பயணங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த கும்பம். பட் கும்பம் வந்து ஒரு மாதிரி ஒரு பெக்யூலரான ஒரு ராசி. இந்த உலகத்தில் வந்து எப்படி வந்து, அதாவது ஒரு ஒரு குணம் எப்படி இருக்குன்னா, இப்போது கும்பராசியை சேர்ந்தவங்க ஒரு ஆளை சந்திக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இவர் எப்படி இந்த தொழில் செய்கிறார், இவர் எப்படி லாபகரமாக செய்கிறார், இவருக்கு எப்படி வருமானம் வருது, இவருக்கு எப்படி முன்னேற்றம் வருது, இவருக்கு எப்படி பணம் வசதியாக இருக்கார், எதை செஞ்சு இவர் இப்படி ஆனார். ஸோ அந்த பொருளாதார குறி வந்து எப்போவுமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கெல்லாம் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அங்கெல்லாம் அவங்ககிட்டேருந்து எப்படி வந்து நாம் அந்த அட்வான்டேஜ் எடுக்க முடியும், நாம் எப்படி அதை வந்து நமக்கு பாசிட்டிவாக பயன்படுத்தி, நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்க முடியும், நாம் எப்படி அதை அப்ளை பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும், நாம் எப்படி அது வந்து சொல்ல மாட்டாங்க. அது செஞ்சாலும் அவங்ககிட்ட அதை காமிக்க முடியாது. பட் நான் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை நான் காப்பி பண்ணுறேன், ஒரு விஷயத்தை நான் மைண்ட்லேயே காப்பி பண்ணி அப்சர்வ் பண்ணேன், நான் அதை அப்ளை பண்ணுறேன், நான் அதில் ஜெயிக்கிறேன். இது வந்து கும்பத்துக்கு வந்து ஒரு சீக்ரெட்டாக அந்த மைண்டுக்குள்ளே அந்த குணம் டெவலப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி கன்சல்ட்டாக இருக்கார், இவர் போய் பார்க்குறாரு, அவரை மீட் பண்ண பிறகு அந்த ஐடியா ஈஸியாக அப்படியே உள்ளே வந்துடும். அதை எப்படி நாம் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனல் விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எல்லா விஷயத்துலையும் கம்பேர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம், கடைசி ராசி. மீனம் வந்து ஒரு வாட்டர் சைன் அது. அண்ட் மீனம் வந்து நிறைய பயணங்களை விரும்பக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு நல்ல சைனாக தான் மீனத்தை எப்பயும் பார்க்கப்படுது. மீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, வெளியில் வந்து பார்க்குறதுக்கு எல்லாரும் மணியும் சாமானியாக தெரிவாங்க. சாமானியன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாதாரண மனிதன். நீ உனக்கு இது தெரியுமா, எனக்கும் அதான் தெரியும், ஓகே நீ இது சாப்பாடு கொடுத்தா, நான் இந்த மாதிரி தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ இங்கே தான் ட்ரெஸ் வாங்கினாலும் அங்கே தான் வாங்கினேன், நீ என்ன பண்ணி அதான் நான் பண்ணேன் அப்படிங்கிறது அவங்களுடைய வெளிப்படுத்துகிற குணம். பட் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வித்தியாசோ அவங்க வந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க, அது வெளில தெரியாது. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆழ் மனசில் ஒரு ரகசியம் இருக்கும். அப்படி தட் மீன்ஸ் அவங்க ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்துகிற குணம் எல்லார்ட்டையும் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு அவங்க பழகக்கூடிய இயல்பு நிலை உண்டு. ஓகே இவர்கிட்ட இப்படி பழகினா தான் பிடிக்குமா, நம்ம அந்த 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 இடத்துல அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணுவோம். இன்னொருத்தர்கிட்ட வேறு மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறுவோம். ப்ளஸ் நம்மளுடைய விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன விஷயம் இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாறுபடக்கூடிய இயல்புகளை வந்து கொடுத்துரும். ஸோ மீனம் வந்து ஒரு 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 10 மாஸ்க் வச்சுருக்கிற மாதிரி வச்சுங்களேன். ஒவ்வொருத்தரோட தன்னுடைய இயல்பு வந்து வேறு மாதிரி மாறிட்டே இருக்கும். அது வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்கோ இல்லை ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து யாரையும் பயன்படுத்தியதோ கிடையாது. பட் அவங்களுடைய இயல்பு குணம், நான் இதுக்கேற்ற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னை மாற்றுறேன் அப்படிங்கிறத அந்த சக்திகளை வந்து அது வந்து உண்டு செய்யுது. இதுதான் மீனம். இது எல்லாமே ஒரு பொதுவாக நான் வந்து நிறைய வருஷங்கள் இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து ரொம்ப ஆழமாக யோசி ப்ளஸ் ரிசர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட பழகி நிறைய டேட்டாஸை வெரிஃபை பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறேன். இது ஒரு பொது பலன் தான். இது நான் சொன்ன இந்த ராசிகளுக்கு உண்டான எல்லா ராசியும் இதே மாதிரி தான் இருப்பாங்க கிடையாது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பட் பொதுவாக இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பொருந்தி இருக்கும், இந்த குணம் வந்து கொஞ்சம் பொருந்தி இருக்கும். அப்படி தான் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ.